பாய். நன்றி வணக்கம். இப்போ நாங்கள் தமிழில் விளையாடுவோம் வாங்கோ. உங்களுக்கான முதல் சொல் வருகின்றது. இதோ பழசுதான். பழைய செய்ய தாரன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்ப்போம். இது ஒரு மீனின் பெயர். அடுத்தது சமையல்களில் ஒன்று. மீனின் பெயர் சமையல்களில் ஒன்றா? சமையல்களில் ஒன்று. இரண்டு முனைந்தால் ஒரு ஆபரணம் வரும். பெயர் சமையல்களில் ஒன்று, ஆபரணம் வரும். ஒட்டியானம். வாழ்த்துக்கள். சூப்பர். மீன். ஜெயமல் அவர்கள் மியூட் எடுத்தார். எடு படுறதுக்குள்ளே சொல்லிட்டார். ஆனம். ஓகே. வாழ்த்துக்கள். சரி, கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்தது பெரிய ஒருவரும். பெரிய ஒருவர் இப்படி அழைக்கலாம். பிறகு நாங்கள் வாழும் உறைவிடத்துக்கு ஒரு பெயரும் இணைந்தால் இணைந்தால் எல்லோருக்கும் இது முக்கியம். ஆனால் இப்பொழுது செல்வது குறைத்து விட்டது பலர். திருப்பதி. திருப்பதி. திருக்கை என்று நான் நினைச்சேன். திருப்பதி. திருமலை. அல்லது திருமபதி. திருப்பரங்குன்றம். உறைவிடம் என்று சொன்னீங்க. உறைவிடம் பதிதான். பதி என்றால் வீடு, அதான் திருப்பதி வரும். ஏன் நீங்கள் அதுக்குள்ளே நிற்கிறீங்க? திருமதி. திருமதி. சரி, இனி ஆரம்பிச்சிட்டாங்க. குறுக்கால மரக்கால கதைக்க. அது முதல் தெருவு தாங்க இருக்கா. ஒரு பெரிய ஒருவர். இப்போ திருன்றதுக்கு அப்பால் நீங்கள் வர பெரிய ஆக்கள்லாம் யோசிச்சு பாருங்கள். பெரிய இதுகளெல்லாம் வண்ட போன டைமெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒருவரை குறிக்கும் ஒன்றும் அடுத்தது உறைவிடத்துக்கான ஒரு பெயர் இணைந்தால் எல்லோரும் செல்ல வேணும் கட்டாயம். இப்போ இது செல்வதெல்லாம் இப்போ குறைஞ்சிட்டுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரில் சொல்லி அழைப்பீங்க. சரி, ஆனால் ஒட்டுமொத்தத்தில் இதுதான். அதில் கிறிஸ்தவர்கள் இதை சொல்கிறது, இஸ்லாமியர்கள் சொல்ல மாட்டார்கள். சுடுகாடு நாங்கள் கட்டாயம் சொல்லுவோம். சுடுகாடு சுடுகாடு நீங்கள் ஏறாண்டாலும் போகத்தான் வேணும். இது இது இங்கே போவது இப்போ குறைச்சிட்டுது. மயானம். ஏறப்பா அதுக்குள்ளே இருக்கிறீங்க. இது நல்ல ஒரு நல்ல ஒரு சொல். இப்போ பிரித்து தான் அப்படி இப்போ சேர்த்து வேணுக்குள்ளையும் அதே உச்சரிப்பு தான் வரும். அதில் இப்போ ஒட்டியான மாதிரி தான். இல்லை, ஒட்டியான முடிஞ்சு படுத்தது என்னன்னு உடனே கண்டுபிடிச்சிங்க நீங்கள் பத்மினியர்கள்? ஒட்டி இருக்குது, செல்வானியும் இருக்குது, சிலந்தியும் இருக்குது. நீங்கள் ஒட்டிய உடனே கண்டுபிடிச்சிங்கன்னா கேள்வி. இப்போ நான் நகையில பாத்துட்டு தான் அதை கண்டுபிடிச்சேன். நான் அது இதை ஓன் பண்ணாம சொல்லி கொண்டிருக்கேன். அதுக்குள்ள அவ சொல்லி மீன் என்று சொன்னீங்க தானே. வாடி ஒட்டியானத்துக்கு இப்ப நீங்கள் ரெண்டாவது என்ன மீனுக்கு என்னமோ தரவ சொன்னீங்க. சமையல். சமையல். ஆனம். சமையல்களில் உண்டு. ஆனம். 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 கூட்டு. கூட்டு இல்லை, ஆனம். கூட்டு இல்லை. ஆனமன்ற தனித்தன்மை உள்ளது. சொதியை சொல்றது. நாங்கள் எங்கட பக்கத்தில் ஆனமண்டா சொதி. அவங்க குளம் பண்ணி வேணுமா கூட்டுன்றது அதெல்லாம் சேர்த்து. நாங்கள் ஆனமண்டா சொல்றது. ஓகே, இதை சொல்லுங்க. ஒரு பெரிய ஒரு இப்போ நீங்கள் திருவன்றதுக்கு அப்பால் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. இப்போ மனுஷன் போன டைம் கதையெல்லாம் அப்படி இப்படி எண்ணெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஐயாண்டு வரும், சேரண்டு வரும். இரண்டாவது உறைவிடத்துக்கான அடுத்த பெயர் சேர்ந்தால்தான் எல்லோரும் செல்வோம். இப்பொழுது இளையவர் பக்கத்தில் இதெல்லாம் குறைஞ்சிட்டுது. இது அநேகமாக கிறிஸ்தவர்கள் நாங்களும் இதை இப்படித்தான் உச்சரிக்கிறது. இஸ்லாமியர்கள் இப்படி இதை இப்படி உச்சரிக்கிறது இல்லை. வாழ்த்துக்கள். கோயில். கோயில். கோ அரசன், இல்லண்டா வீடு. வாழ்த்துக்கள் நேவிசர்களுக்கு. அடுத்தது வெற்றிக்கான ஒன்றும். பிறகு எல்லோரும் ஊண்டா இதை இந்த வசனத்தை தான் சொல்லுவோம் வேறொரு மொழியில்.
இரண்டும் இணைந்தால் ஆண் பெண்ணுக்குரிய பெயர் வரும். ஜெயம் என்ன நெத்தியா? வெற்றிக்கான ஒரு சொல்லும் ஜெயம் ஓ ஓ ஒரு ஜெயம் கொண்டு வரும். ஒரு எழுத்தம். மற்றது வா ஊண்டா எல்லாரும் நாங்கள் இப்படித்தான் சொல்லுவோம். ஆ ஊ. ஜெயா வாழ்த்துக்கள். ஜே வெற்றி ஜெயா. யா ஜெயா வாழ்த்துக்கள். ஜெயம் உண்டு நாட்டு ஜெயா ஜாபில்ல வாழ்த்துக்கள். அடுத்தது சரி பழசு தான் தாரன். எத்தனை வருது ஞாபகம் இருக்குன்னு பார்ப்போம். சில பொருட்களால் சில பானங்கள்ல சில பொருட்களால் ஏற்படும் ஒன்றும். இப்போ ட்ரிங்க்ஸுகள் பிலாப்பழம் அப்படி இப்படி எல்லாம் ஜோதிச்சு பாருங்க. ஒன்றும் என்ன விளங்க இல்லை முன்னு சொல்லுங்க. சில இப்போ கோக்கு அப்படி இப்படி பிலாப்பழம் அப்படி அதுகளை ஜோதிச்சு பாருங்க. அதனால் ஏற்படும் ஒன்றும் பிறகு அதுக்கு தரவே இல்லை. பொச்சு பொச்சு அகங்காரமா இப்போ இது சேர்த்திருக்கிறபடி அப்படி வராது. பிரித்தால் அந்த அகங்காரம் யாருக்கும் இருக்கக்கூடாது. அப்போ இரண்டு இணைந்தால் ஒரு சிறிய உயிரினம் வரும். உயிரினம் சிறிய குட்டி எலி எலிய அப்படி எதுமா எலி பெரிச்சாலி உயிரினமா? ஓ எறும்பு மூட்டை பூச்சி முட்டை ரெண்டு பொறிஞ்சுதாண்டதான் சொல்லிட்டு பொச்சு என்ன அந்த இதுல யாரும் சில என்ன சாப்பாடு சாப்பிட்றேன். கரையான் கரையான். வாழ்த்துக்கள் பத்மினியர்களுக்கு. கரையான் கரை பிடிக்கிறது கரை. கரை பிடிக்கிறது. நான் என்ற அகங்காரம் இருக்க ஜான் என்று சொல்லுவேன் தானே. அப்போ அதுக்கு கரையான் சின்ன உயிருள்ள என்ன சொல்லி அக்செப்ட் பண்ணலை, ஆமதிக்கலை. இல்ல இப்போ நானன்றது ஞானன்னு சொல்கிறது தானே. ஜாம் இருக்க பயமே. அது பத்மினியார்களுக்கு இன்றைக்கு அட்டிக்குது லொட்டோ. சரி ஒரு 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 பொழுதும் ஒரு நிகழ்வு இணைந்தால் ஒரு வெறும் பேர் வரும். ஒரு பொம்பளையோ ஆம்பளையோ? கூடுதலாக பொம்பளைக்கு தான் இந்த பேரை நான் கேட்டேன். நான் ஆம்பளையை வச்சுட்டு பரவாயில்ல இருக்குன்னு தெரியா. ஒரு பொழுதா? ஓ ஒரு பொழுதும் ஒரு நிகழ்வு இணைந்தால் ஒரு வேறு பேர் வரும். மாலை மதி மாலை மலர் மாலை மதி அப்படி இருக்கு. காலமதி மாலமதி நிகழ்வு நிகழ்வு அலைவாணி அதில் என்ன இருக்குன்றதுன்னு சொல்லிட்டு அந்தி எடுக்க அந்தி என்றாலும் பின்னேரம் பிறகு நிச்சயத்துக்கு மதியில தொடங்க நினைக்கிறேன். என்ன அல்ல என்றால் இரவு பொழுது கொடுத்தா திசாயும் வேளை என் அத்தான் வருவார். ஆமாம். இப்போ சாப்பாடு கொடுத்தாச்சு அத்தனுக்கு. அத்தானுக்கு பட்ட இன்றைக்கு ஏதோ அத்தான் அடிச்சுட்டு இருக்கு. அத்தானுக்கு காலையில் சாப்பாடு கொடுத்துட்டீங்களோ? இப்போ மத்தியான சாப்பாடு சாப்பாடுலாம் எதிர்த்து படுத்துட்டாங்க சாப்பிட்டு. ஆட்ட மதிவாணி. ஆ அது அது வாணி மதையா நீயோ இல்ல இல்ல. அப்படியா சொல்லுங்க வாணி. ஒரு பொழுது ஒரு பொழுதும் ஒரு நிகழ்வு இணைந்தால் ஒருவரின் பேர் வரும். நேராகவே வரும். அப்படியே நிகழ்வுண்டா என்ன
நாடகம் கூத்தப்படியா? அது என்னமோ பாமுகத்தில் வரும் ஒரு நிகழ்வு. ஆமுகத்தில் வரும் ஒரு ஒரு நிகழ்ச்சி. ஓ, இது அண்டை சொல்லப்படாரன்னு சொன்ன நீங்கள். கவி எழுத்தா முன்னுக்கு கவிதா. ஏன்னா அது ஒன்றா நடக்குதோ இப்போ நடக்கிறதும் நிகழ்ச்சி தானே. இப்ப மாடுபுடி மாடுபுடி மாலை வாணி பொழுதுமை. மாடுபுடி நிகழ்ச்சி இல்ல மாடுபடியோ கண்டுபிடி என்ன நம்ம சொன்னீங்க இப்போ மாடுபுடி மாடுபுடி இப்போ எருமையை பிடிங்க. அது பாவில தோன்றினாலும் ஆவுண்டா கம்மி. அது முன்னுக்கு என்ன மாலை சொல்லுவாங்க இருள் ஒரு ஆண்ட பெயருக்கு தெரியல. சொல்லுவா அப்ப மணி கண்டுபிடிங்க. கண்டுபிடி அவரை கண்டுபிடி. நாளுக்குள்ள வாரதா? ஆ நாளுக்குள்ள வார இந்த காலை மாலை அப்படி வருமா? அதை ஒன்றும் சொல்ல மாட்டேன். காலத்து அது அவர்கிட்ட கேட்கணும். சாப்பிட்டீங்களா இப்போ? சாப்பிட்டு இப்போ அடுத்தது ஆப்பிள் போதா? மேலால சாப்பிட்டேன் மாணி, களைப்பா கிடந்து. என்ன சாப்பிட்டீங்க? மேலால சும்மா சாப்பிட்டேன் பழம். மேலாளு சாப்பிட அதுக்கா மேதைக்கு போயிருந்த நீங்கள் மேலாளு சாப்பிட? மேலாளு சாப்பிட பேசியண்டா மேலே சாப்பிட அதுக்கு மேலே மேலால சாப்பிட்டேன். மதிய சாப்பாடு இனிப்பா இல்லை அதுதான் சொல்கிறேன். அந்த வேளாண் சாப்பிட்றதுக்கு மேசையில் பழம் சாப்பிட்ருக்குறீங்கட்டா. இப்போ மெயினாக சாப்பிட்றதுக்கு கதிரைக்கு மேலே தான் சாப்பிட்டீங்களா? ஏன் சாப்பிட்ட நீங்கள் சாப்பிட்ருக்கலாமே அதுட்ட. இதை கொஞ்சம் பொறுத்து சாப்பிடும். சரி வாங்க, ராஜினி அக்கா கண்டுபிடிச்சிட்டாரு போல. வணக்கம். தரவு கொஞ்சம் இதாக கிடக்கு. என்னண்டு நேரடியாகவே வருது, ஒரு தரவும் இல்லை. ஒரு பொழுது வணக்கம் வாணி, எழுத்து சொல்ல மாட்டீங்களா? இந்த நிகழ்ச்சி நான் சொல்கிறேன். ஹலோ, எத்தனை வருஷமா கேட்குறீங்க இந்த நிகழ்ச்சி? நான் இப்ப ராஜினிக்கு எடுத்தாலும் ராவை எடுத்தாலும் ரா இரவுக்கு ரா அங்காட நிகழ்வுக்கு அந்திரியான்னு சொல்றேன். அஞ்சு எழுத்தாங்க எல்லாரும் அந்திரியான் ஆனாண்டா. ஏன்னா இந்த நிகழ்ச்சி நடக்குதா டியாவில்? நிகழ்ச்சி நடக்குதா? வாய்க்குள்ள வந்தா வாந்தி எடுத்துடணும். கவிதா. வாந்தி வந்தா வாந்தி எடுத்துடணும். கவிதா கவிதா முழுங்கினா உங்களுக்கு கூடாது. பதில் வந்துட்டு செல்வியா கடை பக்கம், ஆனால் முழுமையாக சொல்கிறாரு இல்லை. என்ன சொன்னீங்க செல்வி? அவர் பதிலே சொல்லிட்டார். விழுங்கி விழுங்கி பாதி பாதியாக சொல்லிட்டார். பதில் வந்துட்டு ஆனால் முழுமையாக சொல்கிறாரு இல்லை. ராஜினிக்கு தான் இரவு வரையில இரவுக்கு அனதா அங்கால நிகழ்வுல என்ன ராகவி. அப்பா நீங்கள் அப்பவே கவி சொன்ன நீங்கள் என்ன கவி சொன்னேன். ஆமா ஆமா ராகவி. ரா பொழுது கவி ராகவி. இதுக்கு வாடாவோ சொன்னா தானே பேரண்டு. இரவுக்கு அல்லண்டு எடுத்தேன். அல்லும் பகலும். அடுத்தது நாங்கள் சிறு பிள்ளைகளுடன் விளையாடும் விளையாட்டில் ஒன்று. இப்படி இந்த விளையாட்டும் விளையாடுறோம் நாங்கள். அடுத்தது வந்து ஒரு அளவும் இணைந்தால் இடையில் ஒரு மெய் எழுது சேர்க்கணும். இணைந்தால் சில விஷயங்களில் சிலர் இப்படி இருப்பார்கள். அதனால் அவர்களோட திறமை எல்லாம் மழுங்கடிக்கப்படும். இவ்வளவு சொல்லிட்டேன். இப்ப என்ன பொருளா பேரா? அதான் இப்ப சொல்லிட்டேன் நான். ஒரு அளவு முறையா? அளவு முறை அடி ஒரு விளையாட்டா? முதல்ல வாடுறது நாங்கள் சின்ன பிள்ளையோட இப்போ விளையாடுற ஒரு விளையாட்டு. ஒரு மெய்யெழுத்து இணையணும். அடுத்தது பின்னால் வாடுறது ஒரு
தூரம், தூரத்தை குறிக்கும் ஒன்றும் இணைந்தால். தாயக்கட்டையா தாயக்கட்டையா இரண்டும் இணைந்தால் ம். பலருக்கு திறமைகள் இருந்தாலும் இது போட்டு விடுவார்கள், அதனால் அவர்கள் திறமையெல்லாம் மழுங்கடிக்கப்படும். அப்ப தாயக்கட்டைன்றது அது ஒரு கட்டை, அது கட்டை என்றது தெரிஞ்சுதான். தாயம் விளையாடுறோம், வேறு என்ன விளையாடுறோம்? சின்ன பிள்ளையாண்டு சொல்கிறேன், தாயம் சின்ன பிள்ளை மட்டும் விளையாடுவீங்க. இப்போ ஆக காயாவோடலாம் சின்னாக்கள் காயாவோடலாம் கட்டாயம் பாட்டியும் பாட்டாவும் விளையாடுவார்கள். சோத்து கடை சோறு கடைகிறது வேறு என்ன விளையாடு? சின்ன பிள்ளைகளுக்கு வேறு என்ன? ஆளாட்டம் ஆடுறது. வேறு என்ன தெரியல. உங்களுக்கு பல திறமைகள் இருக்குது ஞானடிசினர்களுக்கு. அடுத்த ஒருத்தர் வந்து அதை இதை சொல்லி டேஷ், அதுக்கு பிறகு அவர் திறமைகள் எல்லாம் சிலர் ஒரு சிலர் மழுங்கடிக்கப்படும், சிலர் அதையும் தாண்டி போய் கொண்டிருப்பார்கள். மற்ற பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களால் நடக்கிறது எல்லாருக்கும் எல்லாம் இருக்கும். பிள்ளைகளை பிறகு சொல்லுவார்கள், உங்களால் தான் இப்படி நீங்கள் செய்ததால தான் நான் இப்படி ஆயிட்டேன். புஷ் பண்றதுக்கு வருமாக்குமா? தடை போடுறது தடை. அதுக்குள்ளால வாங்கோ மேலே. ராஜினி அக்காட பேர் ரஜினியா ராஜினியா? ராஜினி அல்போன்ஸுக்கு வேறு ஏதோ பேரா? இல்லை, அவர் ஒரே தான் போட்டிருக்கிறார். ராஜினி ராஜினி. அப்போ ராண்டா டபுள் ஏ வரும். இப்போ ரஜினிகாந்தும் இப்படி தான் போடுறவர். இன்னைக்கு RAJ வரும். இது ராஜினி. இல்லை, இது இப்போ ரஜினிகாந்த் ஓட்டுக்கிறீங்க? ரஜினிகாந்தும் இது அப்படி தான் போடுறோம். ரஜினியாண்டு RAGINI. இப்போ ராணுக்குள்ள டபுள் ஏ வரும். ரெண்டு ஆரேரா ராணா ராவுக்கு நடக்கலாம், ராவண்ணாக்கும் நடக்கலாம். ரஜினிக்கு தானே வரும் அப்படியாண்டா? ஓ, ரஜினிக்கும் RA வரும். அப்போ பிழைக்குதல்ல உங்களோட பேர். ரஜினின்னு சொன்னா RAJ வரும், எனக்கு G வரும். ராஜினி சரியா என்ன? இல்லை இல்லை, நான் சொல்கிறேன்டா டபுள் ஏ தான் வருமான்னு சொல்லி. இப்போ ராகவிக்கு நாங்கள் டபுள் ஏ தான் வரும், ரா கவி. இப்போ இது ர அண்டு தானே வருது, அதுதான் சொல்கிறேன். இப்போ என் டைம் அப்படித்தான், எனக்கு உண்மையில வர வேண்டியது வி டபுள் ஏ வரணும், நான் ஏ போட்டுக்கிறேன். வணியண்டா வரும், வாணியண்டா டபுள் ஏ தான் இப்ப வரும். RAGAVAI எடுத்துனா என்னண்டு எடுப்பீங்க? வாணி என்னண்டு? RAGAVI ரகவி இல்ல, ராகவி RA வந்தா ரா. இல்லை, ரகவி தான் வரும். அதான் நாங்கள் டபுள் ஏ போடுறது. ஒரு பேரிடம் RAக்கு வராது, ரா வராது. வரும், இங்கிலீஷில் அப்படி தான் வரும். இப்போ உங்களுடைய ரஜினியும் ராஜினியும் இப்போ இதை பார்க்க சிலர் ஜி போடுவேணும், சிலர் நீங்கள் சொல்ல மாதிரி ஜே போடுவேணும். எனக்கு இது ரஜினியாண்டா நான் பார்க்குறது. இப்போ போட்டு அனுப்பி இருந்தது. எப்ப என்ன தெரியல. சரி, இப்ப இதுக்கு வருவோம். நான் வாணி சரி கண்டுபிடிங்க. சொல்லுக்கு திருப்பி இருக்கா சொல்லுங்க. சின்ன பிள்ளைகளோட இப்போ விளையாடுவோம் இந்த விளையாட்டு. ஓகே, குட்டி 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 இந்த இவங்க இப்போ தான் பல பேர பிள்ளைகளோட இருக்கணும். ஆமா, அதுதான் முன்னுக்கு. நடுவில் ஒரு மெய் எழுத்து, பிறகு போனால் ஒரு தூரத்தின் ஒரு அளவுன்னு சொல்லலாம். இரண்டு முனைந்தால் யாரும் யாருக்கும் இது செய்யக்கூடாது. தடை விதிக்கிறது. அந்த தடையுக்குள்ளால வாங்க. இப்போ சொல்லிட்டேன்ல. கட்டை சடை வாந்தி வந்தால் எடுத்துருவானுங்க ஞான சவரலை. சத்தி கட்டை சத்தி. சின்ன பிள்ளையெல்லாம் நினைக்கும், அவர்களுக்கு விருப்பம் இந்த விளையாட்டு. ஒரு 6-7 மாத பிள்ளை, அதுக்காக பெரிய பிள்ளை ரெண்டு இல்லை, 6-7 மாத பிள்ளை. ஒரு 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 வயதுக்குட்பட்ட 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு இது விருப்பம். அதான் உப்பு மூட்டையும் வராது, அது கொஞ்சம் பெருசண்டா பரவாயில்ல. காலில் வச்சுக்கொண்டு ஊஞ்சல் மாதிரி தானே ஆட்டுறோம். போது என்ன பிள்ளைகளுக்கு
வேறு விளையாட்டு மாதிரி தான் அவள் இப்போ காலில் வச்சு செய்கிற மாதிரி தான் அது இப்போ அது ஊஞ்சல் அது விளையாட்டு இல்லை தானே வீட்டில் சின்ன பிள்ளைகள் செய்கிறோம். அல்லது இன்னும் ஒரு செயல்பாடு மட்டும் சொல்லலாம். செயல்பாடு தானே இது. ஆட்டக்காரி உப்பு தூள் மாடு தெரியாது சொல்லவா? சொல்லுங்க. முட்டை 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 முட்டு கட்டை முட்டை 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 முட்டு. எத்தனை கட்டை? 4ஆம் கட்டை, 5ஆம் கட்டை? இல்லை, நல்ல தரவு தானே, இதுல ஒரு டவுட்டும் இல்லை தானே. இடையில மெய் எடுத்தோன்னு சொன்னேன் நான். இடையில சின்ன பிள்ளைகளுக்கு 2 வயதுக்கு உட்பட்டாக்கிறது நல்ல விருப்பம் இல்லை. முட்டு 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 அது சில நேரம் அட்டி பாடுவேன், நோகும். கட்டை எடுத்தானா மூட்டு வரை அதான் நான் கொண்டு வந்தேன். நான் கட்டையோட நிற்கிறீங்க போடுங்கண்டு. அடுத்தது பழசு தான் இருக்கு. சரி, இது வந்து இது இது இதுக்கு சொல்லுங்க. இப்போ அப்படி வராது. இது இது 2ம் செயல்பாடு. நீங்கள் 3 எழுத்தில் இணைந்தாலும் இது செயல்பாடு, அதில் ஒரு எழுத்தை வெட்டினாலும் அது ஒரு செயல்பாடு. 2ம் செயல்பாடு. சொல்லுங்க பார்ப்போம் என்னண்டு. இப்போ இது மாதிரி இல்லை, இது சேர்க்குறது அப்படியாண்டு இல்லை, இது சும்மா இதோட செயல்பாடு. சரியா? நீங்கள் ஒரு எழுத்துல வெட்டினாலும் அது செயல்படத்தான் இருக்கும், சேர்த்தாலும் செயல்படத்தான் இருக்கும். ஆட்டு ஆடு கடவுளை மையெழுத்து வருமா? இல்லை இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. இது இது சும்மா சொல்கிறேன் நான். ஓடிப்பிடி செயல்பாடு. தள்ளு தள் ரெண்டு எடுக்கலாமா? தள்ளு தள் தள் தள்ளு தள்ளு என்றால் லூனா வட்டினா தள் தள்ளுன்னு சொல்லுங்க நகர்றதுக்கு. அப்படியும் சொல்லலாம். நானும் வச்சிருக்கிறோம். இவர் எங்கே நிற்கிறார்? இது நல்லா இருந்தது. அப்போ அப்படியே தாரன். இதொரு சொல், இதொரு பகுதி படி அப்படி பொருளா என்ன சாமான்? இது செயல்பாடு. செயல்பாடு செயல்பாடு செயல்பாடு. அதுதான் தள்ளு தள்ளு சொன்ன ஒரு எழுத்தை தான் வெட்டணும் என்ன. இது ரெண்டும் யோகாவில் செய்யறோம் நாங்கள். சரி. ஆட்டு ஆடு. நான் சொன்னேன் ஆட்டு ஆடு கண்டு சொல்லி. ஆட்டு ஆடு கண்டா ஆட்டுறதுண்டு ஆடுறதுண்டு அதுவும் வரும். இது ரெண்டும் நாங்கள் யோகாவில் செய்யறது. இது இல்லை, எல்லாம் பாருங்க இதுக்கு பாருங்க. இல்லை, இது ரெண்டும் ஞாயிற்றுக்கிழமை யார் யோகாவில் அணிஞ்சது? நீங்கள் இருந்தது என்ன? நீங்கள் யார் சொல்ல எழுதியும் வச்சது படுக்கை படுவா? இல்லை, யோகாவில் ரெண்டும் வருது. ஜெயமலர் எழுதறியோமே. இருக்கை நேற்று ஒரு ஆசனம் தந்தவர், அந்த ஆசனம் இப்படித்தான் இருக்கணும்னு சொன்னவர். ஜெயார் சார் எழுதி வச்ச நீங்க. அது எல்லாரும் செய்யறது. இப்ப முடியுமா தெரியா? எல்லாரும் ஒரு இடத்துல இப்பதான் எல்லாம் சொகுசா இருக்கிறோம். முதல் முதல் சொகுசா இருப்போம். இப்ப நான் சொல்லக்குள்ள நக்கலை விழாக்கணும் உங்களுக்கு. இப்ப சொகுசா முதல் செயல்பாடு.
இது கயிறு அது என்ன, இல்லை என்ன நானும் கூட சொல்லி நீங்கள் சொல்றீங்க செய்கிறீங்க. இல்ல, அது வருது. அது நீங்க சொல்ற ஆசனம் வருதா, நான் என்ன சொல்ல வருது. குந்து சலசாசனம் சலம் சலம் இல்லை சலம் சலாசனம் ஆ சலம் வந்துட்டீங்கல்ல, மற்ற பக்கம் யோசிக்கோ. மலம் பலாசனம் மலாசனத்துக்கு எப்படி இருக்கணும்? குந்தி குந்தி குதி வாழ்த்துக்கள். குந்தி குதி நானும் என்ன குந்தி குதியண்டு சொன்னீங்களா? சாரி, நீங்க அதான் நீங்க கிணத்துக்குள்ள எடுத்து இப்ப காட்டுக்குள்ள எடுத்து கதைக்கிறீங்க. நாங்க எப்படி கேட்கும் சவுண்டு? கேட்கவே சொன்னது கேட்கவே மேகத்துக்குள்ள இருந்து கிடைக்கிறேன். இப்ப மேகமா அது எங்களுக்கு காடு கரப்புக்குள்ள பூக்கள் பர்பிள் பூ இருக்கிற மாதிரி தான் என் கண்ணுக்கு படுது. நான் தான் என்ன குந்தி சரி சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே, சவுண்ட் வேற இல்லை. பாத்தீங்களா? குந்தி குந்தி இருந்து செய்யறது மலாசனம், குதிக்கிறது. இருக்கை ஆசனத்தை தான் இப்ப எத்தனை பேர் குந்தி இருப்பீங்கன்னு சொல்லுங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. ஐயோ ஏலாதுவா நீங்க தோப்பு கரணம் போடுறதுக்கே கால் பதியுது இல்ல. இல்ல ஒரு 5 மினிட்ஸ் குந்தி இருக்க முடியுமா? இல்ல இல்ல நான் கூட இருப்பேன் மணி ஒழுங்கு இருக்கை இருக்கலாம் நிலத்துல எல்லாம் நான் குந்தி கொண்டு இருந்து அடக்குவேன் எல்லாம். குசினிக்கா உடம்பு இல்லாது ஏதாவது குடிச்சு இல்லாட்டி இருந்து தான் உடம்பு போகணும் கண்ணீரத்துக்கு. சரி, கஷ்டப்படுறேன். நானும் இருப்பேன் இருக்கையில இருப்பேன். நீங்க 5 நிமிஷம் இருக்க இல்ல குந்தி மலாசனம் ஆமா இருக்கலாம் இருப்பீங்க. ஓகே, கிளம்புற கஷ்டம் அதான் சிக்கல். இப்ப எனக்கு மாணி அப்படி மாறி சொல்லுவோம். எலும்பெல்லாம் இருக்கிறாங்க. எலும்பெல்லாம் இருக்கிற குந்தி கொண்டு சக்க பண்ணி இல்ல நானும் இருப்பேன். முழங்கால் நோவு ஒலிம்பிக்க சட்டியா. ஒழும்பே இல்லாது. ஆனா நாங்க இப்ப இப்படியெல்லாம் சொல்றோம் தானே. இப்ப ஒரு காலத்துல டாய்லெட் உங்களோட பக்கம் என்ன தெரியாது, எங்களோட பக்கங்கள்ல குந்தித்தான் போனது மடு. அதுவும் குழிவட்டி பிறகுதான் டாய்லெட் எங்களோட ஊர்ல பிறகுதான் வந்தது. அதுக்கு முதல் வட்டைக்கு போறேன், அது ஓப்பன் பிளேஸ்ல போறது. காத்து காத்து வாங்கி இந்த காத்து புலக்கடை. அப்ப ஆனா இப்ப ஏன் இப்போது ஆக்கள் இப்போ வயது போனவர்னு சொல்கிறாள் எங்களுக்கு குந்தி மிதிக்கல. அது டாய்லெட்லாம் இல்லை இல்லை எங்களை சொல்லலை இப்போ அங்கே உள்ளவர்களே. இப்போ அந்த வயதில் இருந்தவர்கள் ஆரம்ப காலங்களில் குந்தி தானே போனார்கள். இந்த கொமட்டண்டு இல்லாமல் இருந்திருந்தா குந்தி தானே போகணும் நீங்க. ஆனா ஊர்ல வாணி பிள்ளை இல்லை நேவிஸ் அவரோட சொல்லுங்க. இல்ல இப்பயும் ஊர்ல எல்லா ஓமோ மெலசில கூட தானே இருக்குது. ஓமோ இல்லை அதுவும் இல்லாமல் இருக்கிறார்கள். அதுவும் இல்லாம இருக்கிறாங்க. அதுவும் சிலருக்கு இந்த குந்தி இருக்கிற கஷ்டம். அவங்க கம்புகள் கொண்டு போய் அதுக்கு முதல் வாளி கூட இருந்தது. பார்த்தா இல்லை ஆனா இப்ப வீட்டுக்கு வீடு வந்துட்டுது இப்ப கொமட் டாய்லெட். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு முன்னேறி வருது அவ்வளவுக்கு நோயையும் இல்லை கூட்டுறோம். வீட்டுல வாடி வச்சு வெளியில ஒரு தொழிலாளி வந்து எடுத்துக்கொண்டு போய் அதுல இப்படி எல்லாம் செய்கிற வேலை பாவமா இருக்கும். காலையில வந்து காலமேல வருவினா பாருங்க நேசாரோட சொல்லுங்க. இல்ல காலையில வந்து அவங்க வந்து இந்த வாளியை இழுத்து அந்த அள்ளி அந்த அவங்க கொண்டு வரதுக்குள்ள கொட்டி அதானே. இல்லை உண்மைதான். அவர்கள்லாம் ஜோதிச்சா உண்மையிலேயே எவ்வளவு பாவங்கள் உண்மையில. காலையில பூசை போய் அதுக்கு பின்னால்தான் ஓடுறோம் நாங்களா அவன் தள்ளி கொண்டு போய் காலையில என்னன்னு தெரியாம அந்த வாசத்தை குடிச்சு கொண்டு இல்ல நாங்க அந்த காலத்துல அப்படி வாழ்ந்துருக்கிறோம். நாங்க இல்ல எப்படியெல்லாம் வாழ்ந்து போட்டோம். இப்ப ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணுக்கலையே முடியாம இருக்கு. 3 வருடத்துக்கு முதல் போனாங்க. இப்போ புத்தளத்துல நின்றான் பின்பக்கம் தான் வேற டாய்லெட் இருக்குது. அந்த கீழே குந்தி கொண்டிருக்கிறது தான் என்னாலே ஏலாம போயிட்டுது. தண்ணி வழுக்குமா போல இருக்கு செருப்பு கால் எல்லாம். நான் கடைசியா ஒழும்பு ஏலாமல் பிடிச்சு கொண்டு இருக்கேக்க மறுவாசியில தான் குந்தி இருக்கலாம் போயிட்டு உடனே புறா கொஞ்சம் பழகிட்டு நிக்க 2 நாள் போக சரியான கஷ்டம் போனீங்க. இப்படி பழகினோம்னா அங்க போனா இந்த குந்தி இருக்க சரியான கஷ்டம். கொஞ்சம் கஷ்டம்தான் போலாம் தெரியுது. அதோட அந்த கம்பி மாதிரி பெரிய குழாய் மாதிரி வந்து அதை பிடிச்சி 2 கையும் 2-3 நாளுக்குள்ள வாணி ஒரு வீடியோ கிளிக்ல ஒன்று வந்தது. ஒருவர் சொல்லி கொண்டிருக்கிறார்
இந்த யாழ்ப்பாணத்துல இருக்கிற இந்த பஸ்கோல்ட்டு கிட்ட இருக்கிற டாய்லெட்டும் வெளிநாடுல அவர் ஜெர்மனியில இருக்கிறவர் ஆ இந்த ஜெர்மனியில இருக்கிற இந்த இப்படி இருக்கிற டாய்லெட்டுகள் இருந்து ஏன் உங்களால உங்களோட டாய்லெட்டுகளை வடிவா கிளீன் பண்ணி நீங்கள் குப்பையா அப்படிதான்றீங்க உங்களால மாநகர சபைக்கு வேண்டுகோள் இருக்கிறேன் உங்களால முடியலையேண்டா தன்னிட தாங்கோ ஒரு தொகை காசுக்கு தான் ஆக்களை வச்சு கிளீன் பண்ணி கிளீன் பண்ண போகிறாங்க அந்த வருமானத்தை இதண்டு இந்த சின்ன பிள்ளைகள் இந்த இதுக்கு ஏதாவது ஒரு இதுக்கு அப்படி செய்யலாம் தானே கொடுக்க ஏன் போறாங்க. உங்களால முடியாமல் இருக்குதுன்னு நீங்கள் ஏன் இப்படி குப்பையா செய்யறீங்கள் என்று பேசுறாரு ம் 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 டாய்லெட் எல்லாம் குப்பியா வச்சிருக்கிறேன் அதை நமக்கு அவங்க வரேன் நாங்களே தமிழில் செய்யலாம். விளையாடினோம்